என்னோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணி. நான் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். நான் இப்போ உங்ககிட்ட என்னோட ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லேடிஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் பிரச்சனை தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் பிசிஓடி அந்த மாதிரி நிறையா டாப்பிக்கில் போனாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் கம்ப்ளைண்ட் தான். அதில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதை வெளியில் சொல்கிறதுக்கு கூட நிறைய பேர் வந்து கூச்சப்படுறாங்க. இதை போய் எப்படி அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் கூட நிறைய பேர் இருக்காங்க. நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி இது கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது நம்மளோட ஹெல்த் பற்றின ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் மேரேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பீரியட்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்துட்டு இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால வந்து எனக்கு பேபி வந்து ரொம்ப லேட் ஆச்சு. நான் அதுக்காக ஒரு மெடிசனுக்கு போனப்போ தான் எனக்கு இதோட சீரியஸ்னஸ்லாம் புரிஞ்சுது. ஆனால் எத்தனை மெடிசன்ஸ் எடுத்துமே அதுக்கு ஃபுல் க்யூர்னஸ் இருக்கா அப்படின்லாம் கிடையாது. அந்த டேப்லெட்டை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த நாளே அந்த பிரச்சனை வந்து வந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதமாக ரெகுலராகவே எனக்கு வந்து ப்ளீடிங் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டே இருந்தது. ஒரு கோயிலுக்கு போகிறக்கோ ஒரு வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி வந்து உட்காந்து ஃப்ரீயாக பேசுறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா எப்போ ஓவர் ப்ளீட் ஆகும்னு எனக்கே தெரியாது. அந்த கூச்சம் அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடல் ரீதியாங்கிறத விட மன ரீதியாக வந்து ரொம்ப தொந்தரவாக இருந்தது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிதுன்னா அது வந்து இந்த மெடிசன் வந்து ஹெர்லெக்ஸா தான். இதோட ஸ்மெல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயுர்வேதாவோட இதுங்கிறதுனால நாட்டு மருந்தோட ஸ்மெல் நிறையாவே இருந்தது. ஸோ நான் எப்போவுமே ஒரு மெடிசன் எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். அதனாலேயே வந்து இதோட ஸ்மெல்லுக்காகவே ரொம்ப நாள் வந்து எடுக்காமே இருந்தேன். ஆனால் ஒரு டைம் வந்து ரொம்ப ஓவர் ப்ளீடிங்காக இருந்தது. அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு இதை வந்து ஒரு டம்ளர் வந்து ஆற்றி குடித்தேன். இது குடிக்கும் போது தான் தெரிஞ்சுது ஸ்மெல்லுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த மருந்து பொருட்களோட ஸ்மெல்லு தான் அது. ஆனால் இதை குடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம டீ குடித்தோம்னா ஒரு மசாலா டீ அந்த மாதிரி ஒரு டீ குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இதில் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப இதோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதாவது மெடிசனோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம குடிக்கிற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டோடு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்ன அப்படின்னா 3 மாதம் எடுத்துக்கணும் 6 மாதம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வந்து 11 வருஷமாக இருந்த பிரச்சனை இந்த ஹெர்லெக்ஸாவால் ஒரே ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து தயக்கப்படாமல் கூச்சப்படாமல் நம்மளோட பிரச்சனையை வெளியில் சொல்லி இந்த மெடிசன் எடுத்துக்கும் போது எல்லார் வீட்லேயும் லேடிஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அம்மாவோ அக்காவோ குழந்தையாவோ கண்டிப்பாக ஒரு லேடிஸுங்கிறது ஒரு வீட்டில் கன்ஃபார்மாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன கொடுக்குறோமோ இல்லையோ, ஆனால் அந்த ஹெர்லெக்ஸா வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அவங்களோட மென்டல் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறையும். அந்த 7 டேஸில் நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் அவங்க டென்ஷன் தான் ஆவாங்க, கோவப்படுவாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான். ஆனால் இதை எடுத்துக்கும் போது எனக்கு அந்த டென்ஷனோ அந்த மென்டல் ப்ரெஷரோ வந்து நமக்கு கிடையாது. ஸோ இது மெடிசன் கிடையாது, நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு மாதிரியே நம்ம இதை எடுத்துக்கும் போது நமக்கு கண்டிப்பாக வந்து உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பீரியட்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இது இனிமேல் வந்து இருக்கவே இருக்காது. அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து கேரண்டியாக அதை வந்து சொல்லுவேன். இந்த மெடிசனை வந்து இவ்வளோ நமக்கு வந்து தயார் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருக்கிற அவிக்ஸியா குளோபல் பிரைவேட் லிமிடெடுக்கும் இந்த மெடிசன் வந்து அவங்க தயார் பண்ணியிருந்தாலும் நம்மக்கிட்ட ஒருத்தர் கொடுக்கணும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் கிஃப்ட் மாதிரி எனக்கு இதை வந்து கொடுத்தது என்னோடய டாக்டர் மேடம் தான், சசிகலா மேடம். அவங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்த ஃபெலிக்ஸ் சாருக்கும் ஸ்டீஃபன் சாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னோட மனப்பூர்வமான நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது என்னோட மட்டும் போக போகிறது இல்லை, எல்லா பெண்களுக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு மருந்து. ஸோ எல்லா பெண்களோட சார்பில் நான் வந்து அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.